வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் ஒரு அருமையான சுவையில் வரமிளகா முட்டை தொக்கு செஞ்சுருக்கேங்க. ஏற்கனவே நான் நிறைய வெரைட்டி முட்டையில் செஞ்சுருக்கேன். இது ஒரு டிஃப்ரென்ஸ் டேஸ்ட்டில் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக செஞ்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். முட்டை வேகிறது மட்டும் ஒரு 7 நிமிஷம் ஆகுமே ஒழிய மீதி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு சுவையாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் பேச்சுலர்களுக்கான இந்த முட்டை தொக்கு எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். திடீர்னு பசி எடுத்தால் சாதம் மட்டுமே இருந்தால் இந்த முட்டை வேக வச்சு இப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 4 முட்டை நான் வேக வச்சுட்டேன். தக்காளி பழம் 3, வெங்காயம் 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகா பாருங்கள் இந்த அளவுக்கு நான் போட்டுட்ருக்கேன் 4 முட்டைக்கு. இன்னும் கூட போட்டால் கூட டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இது மீடியம் காரமுள்ள வரமிளகா. மிளகும் நான் சேர்த்திட்டேங்க கடைசியாக போடுறதுக்காக. அவ்வளோதாங்க. வரமிளகா மிளகு மட்டுமே போட்டு செய்கிற இந்த தொக்கு அதீத சுவையாக இருக்கும். இப்போ நான் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேங்க. நிறைய சோம்பு போடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் இனிப்பு தட்டிடும். அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இந்த 4 முட்டைக்கு. கருவேப்பிலை இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டாச்சு. அது கூடவே வரமிளகாவும் போடணும். இந்த ஆயிலில் வரமிளகா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த தக்காளி தொக்கு. அதனால் நம்ம இப்போவே அது போடணும். நம்ம வெங்காயத்துக்கு பிறகு போட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. இப்போ அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். ஓரளவு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப கருப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ நான் வெங்காயம் சேர்த்திட்டேன். வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தக்காளி பழத்துக்கு ஈக்குவலாக வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் தான் நான் செய்ய போகிறேன். தக்காளியோட ஈரப்பதமே இதுக்கு போதும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி பழமும் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு இது தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டாச்சுங்க. இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே போடவே தேவையில்லை. இந்த வரமிளகாவே அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த தொக்குக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. தக்காளி பழம் நல்லா பாருங்கள் கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழை கடைசியில் கொத்தமல்லி போடுறத விட இப்போ போட்டோம்னா வாசனையாகவே இருக்கும். அது கடைசி ஸ்டேஜில் தான் நான் கொத்தமல்லி தழையை போட்டிருக்கேன். இறக்குற டைமில், அதாவது இறக்குற டைமுன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அதன் பிறகு கடைசியாக போட்டால் கொஞ்சம் பச்சையாக இருக்கும், அது சாப்பிட முடியாது. அவ்வளோதாங்க. இப்போ நான் எல்லா முட்டையும் கட் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் இதில் சேர்த்திட்டு அந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே இது மேலே போட்டு மூடின மாதிரி நம்ம ஒரு தம் கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமாவது அப்படியே விட்டுறணுங்க. செஞ்சு முடித்தாச்சு. இது கொஞ்சம் தம் மாதிரி இருந்தால் தான் அந்த முட்டைக்கெல்லாம் இந்த மசால் தக்காளி பழம் வரமிளகா டேஸ்ட்டெல்லாம் ஏறும். அதனால் நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் மிளகுத்தூள் இதில் சேர்த்தியாச்சு. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தியாச்சு. இதில் கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். லெமன் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாங்க, நல்லா தான் இருக்கும். இது சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். ஏன்னா வரமிளகாய் இருக்கிறதுனால நம்ம சாதத்துக்கு தான் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அந்த சாதத்தில் வரமிளகாயோடு நம்ம பிசைந்து சாப்பிடும்போது அவ்வளவு காரமும் இருக்காதுங்க. இது மீடியம் காரம் உள்ளது இந்த மிளகாய். அதனால் சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருந்ததுங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.